ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஃப்எம் பிளேயருங்க. பழைய மாடலில் வரக்கூடிய எஃப்எம் பிளேயரு. இதில் டியூனிங் இருக்குது, ஆன் ஆஃப் இருக்குது. நம்ம பழைய மாடல்களில் 1980களிலிருந்து உங்களுக்கு 1990கள் வரைக்கும் இந்த மாதிரி மாடலில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இடைப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி ரேடியோ வரதில்லை. இப்போ மீண்டும் அந்த மாதிரி ரேடியோ வந்துக்கிட்டு இருக்குது. இதில் எஃப்எம் மெயினாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆன் ஆஃப் கண்ட்ரோல். இது டியூனிங் ஸ்டேஷனை இது பண்ணுறது, மாற்றுறது. எக்ஸ்ட்ரா பென்ட்ரைவ் போடுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பென்ட்ரைவ் ப்ளூடூத்தும் இருக்குது இதில். ஸோ அந்த பழைய மாடலில் வரக்கூடியதை அப்படியே இப்போ காப்பி பண்ணி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இல்லை பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். இதுலேயும் எஃப்எம் இருக்குது, இதுலேயும் எஃப்எம் இருக்குது. எஃப்எம் கிளியராக கிடைக்குங்க. எஃப்எம் கிளியராக கிடைக்கும். பின்பக்கம் பாண்டு கொடுத்துருக்காங்க, எம்டபிள்யூ எஸ்டபிள்யூலாம் கொடுத்துருக்காங்க. இதில் பேட்ரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பேட்ரி போட்டி கூட இதை யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இது சார்ஜர் நீங்கள் பண்ணிக்க முடியும். மொபைல் சார்ஜர் இருக்கு இல்லையா, அந்த மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த ரேடியோவை நீங்கள் சார்ஜ் பண்ணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் கேட்க முடியும். இந்த இடத்துல சார்ஜிங் போர்ட் இருக்குது. இதில் எஃப்எம், டிவி, எம்டபிள்யூ எஸ்டபிள்யூக்கான பாண்டெல்லாம் இருக்குது. இதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஏரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பழைய மாடல் ரேடியோ மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அசலாக அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எஃப்எம் ரேடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணால் கொரியர் பண்ணி விட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.